Hi guys, welcome to KNR Financials. நேற்று அனாலிசிஸில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட் வந்து 42,700 வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் கரெக்டுங்களா. ஸோ இன்றைக்கி நமக்கு எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 42,700க்கு டேரக்ட் கேப் அப் நடந்து அங்கேருந்து நான் வந்து என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லாவே செல் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட வந்து 500 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஈஸியாக வந்து கிடச்சிச்சு சரிங்களா. ஸோ இன்றைக்கி நான் என்ன இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 42,700 ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கலாம், ஐடியலாக வந்து எந்த லெவலில் எடுத்துருக்கலாம் அண்ட் என்னென்ன கண்டிஷன்ஸ் நம்ம பேஸ் பண்ணி எடுத்துருக்கலாம். ஸோ அதான் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் உங்ககிட்ட. இப்போ பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சிருக்கேன். ஸோ நமக்கு வந்து கேண்டில் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ட்ரி டைம் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸில் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கிறோம். ஸோ 50 மினிட்ஸ் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறதில்ல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரீசெண்டாக ஃபார்ம் ஆன ஹை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான் வந்து நமக்கு ரீசெண்டாக ஃபார்ம் ஆன ஹை. இந்த லெவலில் மார்க்கெட் உடைக்காமல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது சரிங்களா. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணணும். எய்தர் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா நம்ம மறுபடியும் வந்து 42,700 போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுவே வந்து 42,450 உடச்சிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து மறுபடியும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வரும். ஸோ எந்த லெவல் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல் வந்து 42,272 அண்ட் செகண்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 42,165 கிட்ட வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது சரிங்களா. ஸோ இந்த கேண்டிலில் வந்து நமக்கு பிரேக் அவுட் கொடுக்கல கரெக்டுங்களா. ஸோ நெக்ஸ்ட் செட் ஆஃப் கேண்டில்ஸ் நம்ம வெயிட் பண்ணுறோம். பிரேக் அவுட் நடக்கல. ஸோ ஃபர்தராக வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல கன்சாலிடேட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஏரியா. ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் கன்சாலிடேட் ஆயிருக்கு. இந்த கன்சாலிடேஷனுக்கு மேலே போனால் நமக்கு வந்து பை, கீழே வந்தால் நம்ம செல் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நமக்கு ஈஸியாக பிரேக் அவுட் கொடுத்துச்சு. ஸோ இதுதான் வந்து எக்ஸாக்ட் பிரேக் அவுட் கேண்டில். ஸோ 11:15 கேண்டில். ஸோ இதே கேண்டில் தான் உங்களுக்கு குரூப்லேயும் நான் வந்து என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 450 உடச்சிருச்சு. ஸோ அடுத்து ஃபர்தராக வந்து நமக்கு எங்கே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42,300 அண்ட் தென் 4200 போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் குரூப்லேயே உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் என்ட்ரி எடுக்கிறோம். ஸோ இதில் வந்து நமக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட் வந்து இந்த ஏரியாவில் வந்து ஒரு ஹையை உடச்சிருச்சு. ஸோ ரீசன்ட் ஹை வந்து மார்க்கெட் இன்வாலிடேட் பண்ணிருச்சு சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்மால் ஸ்விங்கை வந்து உடச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரக்சர் வைஸ் நீங்கள் இதை கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அப் ஸ்ட்ரக்சர், டவுன் அண்ட் தென் அப் சரிங்களா. ஸோ இது வந்து ரீசன்ட் ஸ்விங். ஸோ இந்த ஸ்விங்கை உடையக்கூடாது. இதுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட் அப்பில் இருக்கும், இல்லைனா டவுன் ஆகிடும். ஸோ இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2 கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அண்ட் தென் நமக்கு வந்து மூணாவது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே லோயர் லோ ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் ஸ்மால் ட்ரெண்ட் லைன் கன்சிடர் பண்ணுறதுக்காக, ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் ட்ரெண்ட் லைன் இப்படி வரையக்கூடாது பட் சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு லோயர் லோ ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த லோயர் லோ ஃபார்மேஷன் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் வந்து ஹையர் சைட் போகிறதுக்கு விருப்பம் இல்லை. ஸோ அதனால் வந்து மார்க்கெட் கீழே வரதுக்கு தான் சான்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து நமக்கு 3 கண்டிஷன்ஸ் ட்ரிகர் ஆயிடுச்சு. அண்ட் தென் ஃபோர்த் கண்டிஷன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ். ஸோ ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து கம்மியாகவும் இருக்கணும். ஸோ ஸ்டாப் லாஸும் நமக்கு வந்து இன்டாக்டாக அந்த இடத்துல இருக்குது சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் நம்ம எங்கே எய்ம் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் பார்த்தீங்கன்னா 42,250 அண்ட் செகண்ட் லெவல் ஆஃப் டார்கெட் நமக்கு எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4200. ஸோ இது வரைக்கும் நம்ம எய்ம் பண்ணலாம். பட் இது வரைக்கும் எய்ம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ட்ரையல் பண்ணி தான் போகணும். ஸோ சம்டைம்ஸ் நமக்கு வந்து ஸ்டாப் ஹிட் ஆனாலும் நமக்கு வந்து ப்ராஃபிட்டில் இருப்போம் சரிங்களா. ஸோ மோரர்லெஸ் வந்து நமக்கு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து 2 இருக்குது சரிங்களா. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். ஸோ என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் ஈஸியாக வந்து கீழே போயிட்டே இருக்குது. ஸோ ஒன்ஸ் ஒரு கட்டத்துக்கு கீழே போனதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம கம்மியாக ஆக்கிடுவோம். ஸோ ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஃபர்தராக நம்ம எங்கே வைப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து 42,300க்கு மேலே தான் நம்மளோட ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஸோ நம்மளோட ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இந்த லெவலில் வந்துடும். ஸோ ஒன்ஸ் மார்க்கெட் வந்து இந்த லெவலுக்கு மேலே போயிடுச்சுன்னா நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிடுவோம் சரிங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இதான் வந்து இன்றைக்கிக்கான ட்ரேட் என்ட்ரி. ஸோ இப்படி தான் வந்து நமக்கு இன்றைக்கி என்ட்ரி எடுத்திருப்போம். குரூப்லேயே அதே தான் உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இதுக்கப்புறம் நாளைக்கு என்ன ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க நம்ம பார்ப்போம். ஸோ நாளைக்கு நமக்கு மார்க்கெட் எப்படி பிஹேவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் போகிறோம். ஸோ இந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமிலர்லி நம்ம லெவல்ஸ் தான் சேம் தான். நம்மளோட லெவல்ஸ் மறுபடியும் நம்ம மாற்ற போகிறதில்ல. ஸோ 42,700 வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் மேஜர் ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ 42,700க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணிடுச்சு அப்படின்னா நமக்கு மேஜராக வந்து மார்க்கெட் மேலே போகிறது சான்ஸ் இருக்குது. அதே சமயத்தில் கீழே நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 41,900 தான் வந்து நெக்ஸ்ட்டு லெவல் ஆஃப் சப்போர்ட் சரிங்களா. ஸோ இப்போ இதை வந்து ஃபர்தராக நம்ம டீட்டெயிலாக பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் வந்து இங்கே வந்து 2 லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 42,400 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42,200. ஸோ இதான் வந்து செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்.
இப்போ நம்ம அடுத்த ஐடியாலாம் நமக்கு மார்க்கெட் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் 4200 பிரேக் ஆயிருச்சு அப்படின்னா, மார்க்கெட் டைரக்ட்டா வந்து 41900 வந்துரும். ஸோ இந்த 41900ல வந்து சப்போர்ட் இல்ல, சம் கன்சாலிடேஷன் நடக்குது அப்படின்னா, நமக்கு ஃபர்தரா வந்து மார்க்கெட் மறுபடியும் 41500 கீழ வரதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. சரிங்களா? அதுவே வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கன்சாலிடேஷன் குடுத்துட்டு அப்சைட் பிரேக் அவுட் குடுத்துருச்சு அப்படின்னா, மறுபடியும் மார்க்கெட் வந்து 42700 வந்து ட்ரை பண்ணும் ஃபர்தர் வீக்ஸ்க்கு. ட்ரை பண்ணிட்டு இது வந்து 3 டச்சா இருக்கிறனால நமக்கு அப்சைட் போறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கும். சரிங்களா? ஸோ நாளைக்கு ஐடியல் ஆக்ஷன் ஆஃப் பிளான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 42,200க்கு மேல பை பண்ணுவேன். எது வரைக்கும் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 42,400 வரைக்கும். அண்ட் தென் 4200 கீழ வந்து நான் செல் பண்ணுவேன். என்னோட நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 41,900. ஸோ இதான் வந்து கிளியர் பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேனா ஃபினான்சியல்ஸ். டேக் கேர். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.